இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையா லக்ஷ்மி? அதாவது இந்த காலில் விடுறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையான்னு கேட்டேன். வரம் கொடுத்த சாமிக்கு எப்படி நன்றி கடனை செலுத்தணும்னு இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. நான் கொடுத்தது வரோம்னா நீ எடுத்துட்டு வந்தது என்னன்னு சொல்றது லட்சுமி? நான் என்னங்க எடுத்துட்டு வந்தேன்? 60 கிலோ அழகு, எடையே போட முடியாத அளவுக்கு குணம், ஆண்டு எதிர்காலம். இந்த விஷ்ணுமூர்த்தியோட முக அழகுக்கு முன்னாடி இந்த லக்ஷ்மியோட அழகு போட்டி போட முடியுமா? நான் ஒன்னும் எதிர்காலத்தை சுமந்துக்கிட்டு வரல. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதரோட வாழ்ற அதிர்ஷ்டத்தை சுமந்துக்கிட்டு வந்திருக்கேன். என்னாச்சு இவருக்கு? பக்கத்துல வரா மாதிரி வந்துட்டு தள்ளி போயிட்டாரு. என்னாச்சுங்க? பயமா இருக்கு. ஐயோ, அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துருச்சோ என்னமோ. சாரிங்க. எதுக்கு? அன்னைக்கு கல்யாணம் ஆகல, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். முத்தோன்னு சொன்னதும் வேண்டான்னு சொன்ன. அப்படின்னா இப்ப கல்யாணம் ஆனதுனால முத்தம் கொடுத்துக்கலான்னு சொல்றேன். ஏய் மித்ரா, ஏய் மித்ரா, என்ன இது? நீ என்னடா தண்ணிலாம் அடிக்கிற? எவ்வளவு நாள் தான் இப்படி நடிக்கிறது டாடி? இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி நடிக்கணும்? மித்ரா, நீங்களும் நடிச்சு, நானும் நடிச்சு, ஃபேமிலி மொத்தம் நடிச்சு, இதுக்கு மேல என்னால முடியாது டாடி. இதுக்கு மேல என்னால முடியாது டாடி. இதுக்கு மேல என்னால முடியாது டாடி.
மித்ரா என்னாச்சு உனக்கு? இப்போ எதுக்குடா இப்படி கத்துற? ஆ? டாட், மித்ரா என்னடா பண்ற? நீ பண்றது சரியில்லடா. அப்ப நம்ம பண்றது மட்டும் சரியா டாட்? சொல்லுங்க டாட், நம்ம பண்றது மட்டும் சரியா? பண்றது மட்டும் சரியா? பண்றது மட்டும் சரியா? இப்போ இந்த விஷயம் சரியில்லை. உள்ள லக்ஷ்மி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ போ. போடா. நான் போக மாட்டேன். இவ்வளவு நாளா நடிச்சு நடிச்சு நான் நொந்து போயிருக்கேன் டாட். இதுக்கு மேல என்னால முடியாது. லக்ஷ்மிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்டா. தெரிஞ்சுட்டு போட்டு டாட், தெரிஞ்சுட்டு போட்டு டாட். தெரியாம இருந்தாதான் இந்த பொய்யை சுமக்க முடியாம, இந்த பொய்யோட என்னால நடக்க முடியாம ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி பேசுறது, சிரிக்கிறது, ஃபீல் பண்றது, அது எவ்வளவு பெரிய நரகம்னு தெரியுமா டாட் உங்களுக்கு? அண்ணா என்ன இது? ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க? லக்ஷ்மி ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. நான் லக்ஷ்மி மேட்ச் பண்ணணும்ல. உன் வருங்கால மனைவி லக்ஷ்மி அண்ணிய பத்தி உன் மனசுல இருக்கிற ட்ரூத்த சொல்லு. மம்மி டாடி லக்ஷ்மிக்காக இந்த கல்யாண புடவை நகையெல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். இப்ப கூட ரூம்ல அவ முன்னாடி நிக்கிற வரைக்கும் எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் அவசரப்படாதப்பா. இதுக்கு மேல என்னால முடியாது டாட். என்னால பொறுத்துக்க முடியல.